என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் சுட சுட சோறு தான். சுட சுட சோறுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு. மேலே மாடியில் நிறைய கிடச்சிது. ரொம்ப ரேரான காயும் கூட, இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. என்னன்னு பார்க்குறீங்களா? சொடக்கு தக்காளி இருக்கு இல்லையா, அது போட்டு இன்னைக்கு புளிக்குழம்பு. எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ சொடக்கு தக்காளி இதான், அது போட்டு புளிக்குழம்பு. இது போட்டு வெண்டைக்காய் ஃப்ரை. இது நல்ல காம்பினேஷன் தான். கூடயே முருங்கைக்கீரை பொரியல், இதுவுமே காம்பினேஷன் தான். கீரை கம்மி, வெங்காயமும் தேங்காயும் தான் நிறையா இருக்கும். கொஞ்சம் கீரை கம்மியாக இருந்ததுனால அப்படி பண்ணியாச்சு. கூட வெள்ளரிக்காய் லிட்டூஸ் சேலடு, இது கூட ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, மாம்பழம் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொடக்கு தக்காளி உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.